அத்தியாயம் 74 உதவியாளர். தட்டு தட்டு, உள்ளே வா. நெய்ட் ரோஷன் அறைக்குள் நுழைந்து மரியாதையுடன் வணங்கி விஸ்கவுண்ட் பட்லர் என்று கூறினார். எமோனும் நெய்ட்லைலும் ஐஸ்ராக் நகரத்திற்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்தனர். எனக்கு ஏற்கனவே தெரியும். அகிலன் நெய்ட்சங்கர் உடனான ஆரம்ப இரத்த உருமாற்றம் முடித்திருந்தான். அப்போது அவரது நிறம் சற்று வெளிறியிருந்தது. அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருக்கட்டும், பின்னர் என்னைப் சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள். ஆம். ரோஷன் சென்றதும் இன்னும் மயக்கத்தில் இருந்த சங்கரை பார்த்து, எழுந்திரு சங்கர், எழுந்திரு என்று மீண்டும் கட்டளையிட முயன்றான் அகிலன். இருப்பினும் சங்கர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. இப்போது நடந்த இரத்த சடங்கு வெற்றிகரமாக நடந்ததா இல்லையா என்பது நிச்சயமற்ற நிலையில் அகிலன் முகம் சுளித்தார். மேலும் தனது சொந்த தரவரிசை உண்மையில் குறைந்திருப்பதைக் கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான். இதற்கு முன்பு 2ஆம் தரவரிசை வீரராக இருந்த அகிலன் இந்த ஆரம்ப இரத்த சடங்கிற்கு பிறகு ஒரு தரவரிசைக்குக் கீழே இறங்கினான். இந்த தரவரிசை வீழ்ச்சி தற்காலிகமா அல்லது நிரந்தரமா என்பது அவனுக்கு உறுதியாகத் தெரியவில்லை. இருப்பினும் அவன் இதற்கு ஓரளவு தயாராக இருந்தான். ஒரு முழுமையான இரத்த சடங்கிற்கு சில விலை கொடுக்க வேண்டும். இரத்த அடிமைகள் அடுத்த தலைமுறை இரத்த அடிமைகளை உருவாக்க இனப்பெருக்கம் செய்ய முடியாது என்பதைக் கண்டுபிடித்ததால் எந்த செலவும் இல்லாமல் இரத்த அடிமைகளை உருவாக்க முடியும் என்று அவன் ஏற்கனவே மிகவும் ஆச்சரியப்பட்டான். இந்த வித்தியாசமான உலகில் இரத்த குலப்பதிப்பின் ஒரு உயிரியல் ஆபத்து நெருக்கடியை கூட உருவாக்க முடியும் என்று அகிலன் யூகித்தான். முதலில் நெய்ட்சங்கர் விழித்தெழுந்த பிறகு மேலும் பரிசோதனைகளை மேற்கொள்ள விரும்பினான். ஆனால் பட்லர் எமோனும் நெய்ட்லைலும் அவனுக்காக காத்திருப்பதைக் கருத்தில் கொண்டு இனியும் தாமதிக்க வேண்டாம் என்று முடிவு செய்து எழுந்து சங்கர் அறையை விட்டு வெளியேறினான். நெய்ட்சங்கர் விழித்தெழுந்தவுடன் அவரை என்னை பார்க்க வரச் சொல்லுங்கள் என்று அகிலன் கதவுக்கு வெளியே நின்ற பணிப்பெண்ணிடம் அறிவுறுத்தினான். லைப்ரரி அறைக்கு வந்ததும் அகிலன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தான். அப்போது ரோஷன் ஆங்லர் குடும்பத்தின் பழைய சமையல்காரரான எமோனுடன் வருவதையும் குடும்பத்தின் நைட் ஜெகன் பின்னால் வருவதையும் பார்த்தார். கூறு விஸ்கோண்ட், உன்னை பார்க்க ஆவலுடன் காத்திருந்தேன். வா வா, உட்காரு. உனக்கு கடினமான பயணம் இருந்திருக்கும். உனக்கு என்ன குடிக்கப் பிடிக்கும்? நான் காபி மட்டும் குடிப்பேன். நெய்ட் ஜெகன் தனது வழுக்கை தலையை தடவி சிறிது நேரம் தயங்கி பின்னர் எமோனை பின்தொடர்ந்து நானும் அதையே சாப்பிடுவேன் என்றார். ஜெகனின் தயக்கத்தை புரிந்து கொண்டு அவரை பார்த்து சிரித்தார் அகிலன். வாசலில் இருந்த உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தினான். 2 கப் காபி மற்றும் 1 மால்ட் பீர் தயார் செய். ஆம். பின்னர் அகிலன் ஜெகனை நோக்கி திரும்பினான். நீ குடிக்க விரும்பினால் அதைச் சொல். நாம் சிறிது காலமாக ஒருவரை ஒருவர் பார்க்கவில்லை. ஏன் நீ என்னிடம் இவ்வளவு சம்பிரதாயமாக நடந்து கொள்கிறாய்? தேங்க்ஸ், விஸ்கவுண்ட். ஜெகன் தனது பெரிய பல் போன்ற புன்னகையைக் காட்டினார். அவரது அசிங்கமான முகம் கிரிசாந்தமம் போன்ற புன்னகையாக மாறியது. ஜெகன் ரோஷனின் மூத்த சகோதரர். மோபன் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த 2 சகோதரர்களும் தங்கள் குடும்பத்தின் வீழ்ச்சியின் காரணமாக ஆரம்பத்தில் அலைந்து திரியும் மாவீரர்களாக மாறினர். பின்னர் பரோன் ஆன்லருக்கு விசுவாசமாக இருப்பதாக சபதம் செய்தனர். அவர்கள் எப்போதும் ஆகிலனுடன் நல்ல உறவைக் கொண்டுள்ளனர். குறிப்பாக ஜெகன், இந்த பெரிய ஸ்ட்ராப்பிங் வலிமையானவர் தற்காப்புக் கலைகளில் மிகவும் சிறந்த திறமையைக் கொண்டிருந்தார். மேலும் பரோன் ஆன்லர் வீட்டில் இல்லாதபோது அவர் அகிலன் தற்காப்புக் கலை ஆசிரியராகச் செயல்படுவார். எனவே அகிலன் இப்போது இந்த பரிச்சயமான முகத்தை பார்த்தபோது அவன் ஒரு காலத்தில் இளம் வீரராக இல்லாவிட்டாலும் உள்ளுணர்வாகவே ஒரு பரிச்சய உணர்வை உணர்ந்தான். இப்போது ஆய்வில் உள்ள 3 மனிதர்களான எமோன், ஜெகன் மற்றும் ரேமோன் ஆங்லர் குடும்பத்தின் மையமாக இருப்பதாக கூறலாம். ஆங்லர் குடும்பத்தின் பக்கவாட்டு உறுப்பினர்களைப் பொறுத்தவரை அவர்கள் குறிப்பாக சிறந்த நபர்கள் அல்ல. மேலும் அகிலன் அவர்களுக்கு ஆடம்பரமாக வழங்குவான். அவர்களை அதிகமாகச் சார்ந்திருக்காமல் எளிய பணிகளை ஒதுக்குவான். ஒருவேளை நெய்ட்சங்கர் எழுந்தவுடன் அவரும் இந்த மைய வட்டத்தில் சேரலாம். உதவியாளர் விரைவாக காபி மற்றும் மால்ட் பீரை கொண்டு வந்தார். அகிலன் முக்கிய தலைப்புக்குச் செல்வதற்கு முன்பு ஒரு கணம் அனைவருடனும் மகிழ்ச்சியான வார்த்தைகளைப் பரிமாறிக்கொண்டான். யமன், இந்த பிரதேசத்திற்குள் நடக்கும் அன்றாட விவகாரங்களை நீ உடனடியாகக் கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் செயலாளர்கள் மற்றும் வரி ஆணையர்களுக்குப் பொருத்தமான பலரைத் தேர்ந்தெடுத்து ஒரு பட்டியலை தொகுத்து என்னிடம் சமர்ப்பிக்கவும். நான் அதை இறுதி செய்து பல்வேறு நகரங்களுக்கு விநியோகிப்பேன். ஆம்.
எங்கள் குடும்பத்தின் பிரதேசம் இந்த முறை நிறைய விரிவடைந்திருந்தாலும் நாங்கள் சில நிதி சிக்கல்களை எதிர்கொள்வோம் என்று நான் பயப்படுகிறேன். மேலும் ஐஸ்ராக் சிட்டி ட்ரோல்களால் சூறையாடப்பட்டுள்ளது. அதற்கு மீட்பு தேவை. இந்த நேரத்தில் நான் வரிகளை விதிக்க விரும்பவில்லை. எனவே தேவையான அன்றாட செலவுகளைத் தவிர எந்த ஆடம்பரமும் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் எளிமையாக வைத்திருக்க வேண்டும். ஆமாமையா, நீங்கள் மிகவும் ஞானமுள்ள கருணையுள்ள பிரபு, பட்லர் யமன் உறுதியுடன் கூறினார். ஆனால் வயதான பட்லர் ஒரு கணம் யோசித்து, ஐயா, நீங்கள் இப்போது வசிக்கும் கோட்டையை புதுப்பிக்க விரும்பினீர்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக இங்குள்ள அனைத்தையும் சுடோர் குடும்பத்தினர் விட்டுச் சென்றனர் என்று கேட்டார். தேவையில்லை, எனக்கு இவையெல்லாம் கவலையில்லை. அகிலன் அலட்சியமாக கையை அசைத்தான். கோட்டையின் வெளிப்புறச் சுவரின் நிறத்தை மாற்றுவது எப்படி? இதற்கு அதிக செலவு இருக்காது. ஆனால் இது ஒரு புதிய சூழ்நிலையைக் காட்டக்கூடும் என்று யமோன் மீண்டும் பரிந்துரைத்தார். ஒரு கணம் யோசித்துவிட்டு, இது ஒரு நல்ல யோசனை என்று அகிலன் நினைத்தான். கோட்டையின் தோலை மாற்றுவதற்கு அதிக செலவு இருக்காது. ஆனால் இங்கே ஒரு புதிய பிரபு இருப்பதை குடிமக்களுக்குத் தெரியப்படுத்தும். ஆமாம், இதை சிவப்பு நிறமாக மாற்றுவோம். இந்த சாயப் பொருளைப் பெறுவது எளிதானதா? இரத்த குலத்தைச் சேர்ந்தவராக சிவப்பு நிறத்தை தனது அதிர்ஷ்ட நிறமாகக் கருத வேண்டும் என்று அகிலன் கருதுகிறார். சிவப்பு. வயதான சமையல்காரர் ஒரு கணம் யோசித்துவிட்டு தலையசைத்தார். எளிதானது. பேரரசின் தெற்கு எல்லையின் கடலோரப் பகுதிகள் பவளத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு சாயப் பொருளை உற்பத்தி செய்கின்றன. இது கோட்டையின் வெளிப்புறச் சுவரை எளிதில் சிவப்பு நிறத்தில் சாயமிட முடியும். விலையும் அதிகமாக இல்லை. சரி, அதைச் செய்வோம். ஆமாம் ஐயா. வயதான சமையல்காரர் சம்மதத்துடன் தலையசைத்தார். பின்னர் கேட்டார், கோட்டையின் பெயரையும் மாற்ற வேண்டுமா? பெயர்? அகிலன் தன் கன்னத்தைத் தடவினான். இந்த சுடோர் குடும்ப கோட்டையின் பெயருக்குதான் ஒருபோதும் கவனம் செலுத்தியதில்லை என்பதை அகிலன் திடீரென்று உணர்ந்தான். ஆனால் அது இப்போது முக்கியமில்லை. அதை ரெட் கேசில் என்று அழைப்போம். படைப்பாற்றல் மிக்க பெயராளரான அகிலன் அந்த இடத்திலேயே ஒரு முடிவை எடுத்தான். யமோனின் வாயின் ஓரம் துடித்தது. அந்த பெயரைக் கேட்டதும் அவன் வாயடைத்துப் போனான். ஆங்லர் குடும்பத்தின் அசல் மந்தமான கோட்டையான கிரே கேசில் ஏற்கனவே பழைய பட்லருக்கு மிகுந்த வெறுப்பை ஏற்படுத்தியது. இப்போது ஒரு சிவப்பு கோட்டை இருந்தது. இந்த மொக்கை பேரை வைக்கத்தான் இவ்வளவு யோசிச்சான் போல இருக்கு. அகிலன் யமோனின் முகம் மாறுவதை பார்த்து கேட்டான், என்ன இந்த பேர் பிடிக்கலைன்னு சொல்றீங்களா? பயந்து போய் அவர் கூறினார், அப்படிலாம் இல்லையே. இல்லையே, உங்க முகமே சரியில்லையே. அப்படிலாம் இல்ல அகிலன். அப்ப நான் வச்ச பேர பத்தி ஒன்னும் சொல்லல. ஐயோ, என்ன ஒரு பேரு! அதிக அற்புதம். இந்த பேர கோடியில் ஒருத்தன் கூட யோசிக்க முடியாது. சரி சரி, எனக்கு தெரியும். இந்த பெயரை எதுக்கு நான் வச்சேனா உனக்கு தெரியுமா? அதையும் நீங்களே சொல்லுகிறீர்கள் அகிலன். மற்றவர்களின் அரண்மனைகளின் பெயர்களைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். ரோஸ்ட் மூன் கோட்டை, வெள்ளை பனிக்கோட்டை, எண்டன் கோட்டை. இதுதான் ஒரு பிரபுவின் நேர்த்தியையும் வளர்ப்பையும் பிரதிபலிக்கிறது. நீங்கள் மறுபரிசீலனை செய்ய விரும்பவில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா? யமோன் எச்சரிக்கையுடன் பரிந்துரைத்தார். ரெட் கேசில் என்ற பெயர் சரியில்லையா? அகிலன் மீண்டும் கண் சிமிட்டினார். பின்னர் மோபன் சகோதரர்களைப் பார்க்கத் திரும்பினார். நெய்ட் ரோஷன் உடனடியாக தலையசைத்தார். ஏனெனில் இந்த நெய்ட் எப்போதும் அகிலன் கட்டளைக்குக் கீழ்ப்படிந்தார். நெய்ட் ஜெகன், பெயர் சிறப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று ஆவேசமாக தலையசைத்தார். யமான் ஜெகனை பார்த்தான். அந்த நேர்மையான மனிதனின் முகம் பொய் சொல்வது போல் தெரியவில்லை. அவனுக்கு அந்த பெயர் உண்மையிலேயே பிடித்திருந்தது போல் தோன்றியது. குடும்பத்தின் நற்பண்பை கருத்தில் கொண்டு படிப்பில் நாட்டம் இல்லாத இந்த 2 பேரிடமிருந்தும் நாம் முடிந்தவரை விலகி இருக்க வேண்டும். வயதான சமையல்காரர் தனியாக யோசித்தார். சரி, அது முடிவு செய்யப்பட்டது. அகிலம் உடனடியாக கோட்டையின் பெயரை உறுதிப்படுத்தினான். அவனால் இதைவிட சிறந்த பெயர்களை யோசிக்க முடியவில்லை. ஆங்லர் குடும்பத்தின் பாணியை உயர்த்துவது இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை திடீரென்று உணர்ந்த யமோன் அமைதியாக பெருமூச்சுவிட்டான். சரி, குடும்ப சின்னத்தையும் மாற்றுவோம். அகிலன் திடீரென்று முன்மொழிந்தார். ஆங்லர் குடும்பத்தின் அசல் சின்னத்தில் இருந்த கர்ஜிக்கும் வெள்ளை கரடியை அகிலன் உண்மையில் விரும்பவில்லை. மேலும் புதிய ஒன்றை உருவாக்குவதற்கான சில யோசனைகள் அவனுக்கு இருந்தன. ஐயா, குடும்ப சின்னத்தை மாற்ற எங்களுக்கு இம்பீரியல் செனட்டின் ஒப்புதல் தேவை என்று பட்லர் யமோன் அவனுக்கு நினைவூட்டினார்.
சரி, அப்புறம் இந்த செயல்முறையை முடிக்கலாம். அகிலன் சாதாரணமாக பதில் அளித்தான். ஆனால் ஐயா, செனட்டில் இருந்து ஒப்புதல் பெற உங்களுக்குத் தெரியும். அகிலன் ஒரு கணம் திகைத்துப் போனான். பின்னர் எமோன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை உணர்ந்தான். நாம் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும். தனது முன்னோடியின் நினைவை புரட்டிப் பார்த்த பிறகு இந்த பேரரசின் செனட் உண்மையில் ஊழல் நிறைந்ததாக இருப்பதை அகிலன் கண்டறிந்தான். உங்களிடம் பணம் இல்லை என்றால் நீங்கள் எதையும் செய்ய முடியாது. குறிப்பாக ஆங்லர் குடும்பம் போன்ற ஒரு சிறிய குடும்பத்திற்கு செனட்டின் பெரியவர்கள் தங்கள் பைகளை தாராளமாக நிரப்பாவிட்டால் பகலில் நேரத்தை கூட வழங்க மாட்டார்கள். இப்போதைக்கு அதை மறந்துடு, பொறுத்திருந்து பார்ப்போம். அகிலன் தற்போது பணம் கொடுக்கப் போவதில்லை. அவனுடைய நிதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இராணுவம். ஒரு இராணுவத்தை நிறுவுவதற்கு பணம் திரட்டுவதே நம் கையில் உள்ள அவசரப் பணி.